வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் 2ல இருந்துட்டு ஆக்சோ ப்ராசஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சோ ப்ராசஸ் இதில் வந்துட்டு அல்கீன் வந்துட்டு ஆல்டிகைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு அல்கீன் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு CO + H2 ரியாக்ஷன் நடத்துகிறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் CO2 CO8. கேட்டலிஸ்ட் இதுதான். ஓகேவா? இப்போ இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லீனியர் பிளஸ் பிரான்ச்டு, அதாவது ஆல்டிகைடு கிடைக்கும். லீனியரா ஒரு ஆல்டிகைடு கிடைக்கும், பிளஸ் இன்னொரு ஆள் எப்படி கிடைப்பாங்க, பிரான்ச்சா கிடைப்பாங்க. இதுல பார்த்தோம்னா லீனியர் அந்த ஆல்டிகைடு தான் என்னதுன்னா பயோடிகிரேடபிள். பிரான்ச்சா கிடைச்சிருக்கிறது வந்து நான் பயோடிகிரேடபிள். நம்மளுக்கு பயோடிகிரேடபிள் அப்போ ஆல்டிகைடு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸ்பெசிபிக் கேட்டலிஸ்ட் போடும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதாவது லீனியர் பயோடிகிரேடபிள் ஆல்டிகைடு வந்துட்டு மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா? இல்ல ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத ஸ்டெப் வைஸா நம்ம பார்த்துடலாம். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேட்டலிஸ்ட், இது ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுது. ஸோ 2H CO CO 4 டைம்ஸ். இப்போ இதுல பார்த்தோன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண போறோம். ஸோ கோபால்ட் சென்ட்ரல் மாலிகுல் யாரு, கோபால்ட். ஸோ D7S2O அவுட்ரா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ என்ன வரும், 9 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இதுல ஒரு 9, இங்க ஒரு 1 அண்ட் இங்க வந்து 4 இது லிகாண்டுது. ஸோ 8. ஓகேவா? அப்போ 18 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 18 எலக்ட்ரான் இது இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா ஒரு ஆளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். யாரை ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா CO ரிமூவ் பண்றோம். ஸோ அப்போ என்ன வருது, 2H CO CO3. ஓகேவா? நான் இதுல இருந்து என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஒரே ஒரு மாலிகுலை மட்டும் தான் எடுத்துக்க போறேன். 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கல. ஸோ 1 மாலிகுல் ஆஃப் HCO CO3. இப்ப இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு, அப்போ ஒரு CO ரிமூவ் பண்ணதுனால இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும், 16 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபர்தரா இதுல யார் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்கீனை ஆட் பண்ண போறோம். ஏன்னா என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் யார் ஆட் பண்ண போறோம், அல்கீன். CHR. ஸோ ஆட் பண்றோம். இது எப்படி இருக்கும், கோபால்ட் சென்டர்ல இருக்கும், ஹைட்ரஜன் CO இதுல வந்துட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆகுது. செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த அல்கீன் தானே அப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அப்படி ஜாயின் பண்ணி எழுதுறோம். ஸோ அப்போ எப்படி கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு, R CH டபுள் பாண்ட் CH2 இதான் அப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு. அகைன் இதுல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிறது 1 1 வந்து இன்சர்ஷன். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட இது வந்து என்ன ஆக போகுது, ஆட் ஆக போகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் ப்ராடக்ட், கோபால்ட் சென்டர்ல CH2 CH2R. இப்போ இங்க என்ன இருக்கு, 18 எலக்ட்ரானா இருந்தது, இதோட ஜாயிண்ட் ஆயிட்டு இப்போ இது என்ன ஆயிடுச்சு, 16 எலக்ட்ரானா மாறிடுச்சு. அப்படிதானே? ஸோ நம்ம அகைன் இதோட யார் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா CO ஆட் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு ரியாக்டன்ட்ல இருந்தது இந்த ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். அகைன் நம்மளுக்கு இங்க CO மட்டும் பெண்டிங் இருக்குல்ல, ஸோ அதை தான் இங்க ஆட் பண்ணி விடுறோம். இந்த CO உள்ள போயிட்டு இதுல வந்துட்டு என்ன ஆகும், இன்சர்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் ப்ராடக்ட்,
C double bond O, CH2, CH2R. நான் இதுல என்ன பண்ண போறேன் ஃபர்தரா ஹைட்ரஜனை ஆட் பண்ணி விட போறோம். ஸோ ஹைட்ரஜனை உள்ள ஆட் பண்ணும்போது அது சிஸ் அடிஷன் நடக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு எப்படி கிடைக்கணும் ப்ராடக்ட்? CH2, CH2R, 2 ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ அகெயின் இங்க இருந்து இந்த இதுக்கே நம்ம வர போறோம். எப்படி யார் ரிமூவ் ஆக போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த CH2 இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து என்ன ஆக போகுது, இதுவும் சேர்ந்து ரிமூவ் ஆக போகுது. அப்ப ரிமைனிங் பார்த்தோம்னா யாரா இருப்பாங்க? இங்க ஒரு CO மிஸ் பண்ணியிருக்கோம் எழுதுறதுல. HCO, CO3 நம்ம எடுத்த ஸ்டார்டிங் அந்த கேட்டலிஸ்டே என்ன ஆயிரும், ரீஜெனரேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுல யார் ரிமூவ் ஆயிருக்காங்க? CH2, CHOங்கிறது ரிமூவ் ஆயிருக்கு. ஓகேவா? ரிமைனிங் நம்மளுக்கு என்னது, நம்ம எடுத்துட்ட கேட்டலிஸ்டே ரீஜெனரேட் ஆயிருக்கும். இதுதான் என்னது ஆக்சோ ப்ராசஸ்ல நடக்கிற ஹோல் ரியாக்ஷன்ங்கிறது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இதுல சொல்லியிருந்தேன் லீனியர் இதுதான் என்னது பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஸ்பெசிபிக் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். ஸோ அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த HCO, CO3 இருக்குல்ல, இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யாராவது ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்டோட அந்த மெஜாரிட்டி லெவலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது யார் யூஸ் பண்றோம்னா ட்ரைபியூட்டைல் பாஸ்பீனை இதுல வந்து சப்ஸ்டிரேட்டா நம்ம சப் குரூப்பே இந்த ஒரு கார்பனைல் இதுக்கு பதிலாக ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ எடுத்தோம்னா நம்மளுக்கு லீனியர் இதுவும் பிரான்ச்சோட ரேஷியோவும் எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தோம்னா 9:1. ஸோ 9% யார் கிடைப்பாங்க, லீனியர் இதுதான் கிடைக்கும். சப்போஸ் நம்ம இதுல வந்துட்டு இந்த H கோபால்ட் CO3 இதுல கோபால்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரோடியமும் இதுல ட்ரைஃபினைல் பாஸ்பீனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எவ்வளவு கிடைக்குமா, 16:1. 16% யாரு கிடைப்பாங்களாம், லீனியர் அதாவது இந்த பயோடிகிரேடபிள் ஆல்டிகைடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆக்சோ ப்ராசஸ்னா என்ன, அல்கீன்ல இருந்து என்னவா கன்வெர்ட் பண்றோம், ஆல்டிகைடா கன்வெர்ட் பண்றோம். கேட்டலிஸ்ட் என்னன்னு பார்த்தோம், ஸ்பெசிபிக் கேட்டலிஸ்டா யார் யூஸ் பண்ணா எவ்வளவு பெர்சன்டேஜ்னா நம்மளுக்கு லீனியர் இது ஆல்டிகைடு கிடைக்கும், பயோடிகிரேடபிள் ஆல்டிகைடு கிடைக்குங்கிறதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுல நடக்கக்கூடிய ப்ராசஸையும் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இது ஹைட்ரஜன் ஆட் பண்றோம், ஆக்சிடேட்டிவ் அடிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆட் பண்ணி முடிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அது 18 எலக்ட்ரானா மாறுது. ஸோ அதுல இருந்து ஒரு CO நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ 16 எலக்ட்ரானா மாறுது. அகைன் அது உள்ள என்ன பண்றோம், ஒரு அல்கீன் ஆட் பண்ணி விடுறோம். அதுல அந்த ஹைட்ரஜனோட அது சேர்ந்து ஒன் இன்சர்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. அகைன் அதுல வந்துட்டு கார்பனைல் இதை நம்ம ஆட் பண்றோம், அதுவும் போய் அதுல இன்சர்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஹைட்ரஜனை போடுறோம், சிஸ் அடிஷன் நடக்குது. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஆல்டிகைடா இது வெளில ரிமூவ் பண்றோம். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட் ஆகுது. ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.